This video is sponsored by SBO Private Limited. Learn digital marketing with us and earn 15,000 per month as a digital marketer. Join us now and start your part-time job and business opportunity. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சனாஸ் கிச்சனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையான ஹாட் டாக் பர்கர் எப்படி செய்வது, அதாவது சாசேஸ் பர்கர் எப்படி செய்வது அப்படின்றது முழுமையாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம ரெடிமேடாக, அதாவது ஹாட் டாக், இந்த ஹாட் டாக் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா சாசேஜ். இது எதுலெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா சாண்ட்விச்சில் ப்ளஸ் ஷவர்மாவில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்டுக்குவாங்க. நான் அதை வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் நெக்கெட்ஸ், பாப்கார்ன் சிக்கன் இருக்குங்களா, அதுவும் ரெடிமேடு தான். ஸோ அதுவும் நான் வந்து ஃப்ரை பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன், ஓகேங்களா. இந்த பாப்கார்ன் சிக்கனை நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸை நான் ஒரு கொஞ்சோண்டு தான் நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அப்புறம் கேரட் பார்த்திங்கன்னா அதுவும் நான் வந்து நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மயோனஸ். இந்த மயோனஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது. மயோனஸ் எப்படி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது நான் ஈஸியாகவே உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். அதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. மயோனஸ் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 2-3 ஸ்பூன் போட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ். ஸோ டொமேட்டோ சாஸும் மயோனஸும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சாசேஜாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ எல்லா ஷவர்மாக்கும் எல்லா பர்கருக்கும் ஸோ மெயினாக இந்த ஒரு சாஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மயோனஸும் சாஸும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மயோனஸும் ஒரு கொஞ்சோண்டு சாஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பர்கர் எடுத்து இப்போ ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பர்கர் பண்ணி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல வச்சு கொஞ்சோண்டு பட்டரோ இல்லாட்டி நெய்யோ தடவி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ், அது இதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஒவ்வொன்றா வைக்கலாம் வாங்க. இது நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, ஓகேவா. ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம லைட்டாக ப்ரிப்பேர் பண்ண வச்சுருந்தா மயோனஸ் சாசேஜ் வந்து நம்ம இதில் தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ், ஓகேங்களா. குழந்தைங்கனாலே வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. இதில் நம்ம கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹார்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து சிக்கன் பாப்கார்ன் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் நம்ம சிக்கன் பாப்கார்ன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம வந்து சாஸ் போட்டுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு வந்து மஷ்ரூலா சீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட மஷ்ரூலா சீஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த மயோனஸே போதும், ஓகேங்களா. ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து செஞ்சு கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் செஞ்சு சாப்பிடும்போது என் கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரசித்து சாப்பிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஆம்லெட் போட்டு வைக்கலாம், இல்லை இன்னும் மயோனஸ் வந்து டபுளாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீஸ் போடணுன்னு அவசியமே இல்லை, ஓகேங்களா. ஸோ இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.